அடுத்து நம்மளோட ஐயனோட 10வது வடிவம் திரிபுராரி. அந்த திரிபுராரி வடிவத்தை பற்றியும் அதை பற்றின விளக்கத்தையும் பார்க்கலாம். அதாவது 3 அசுரர்களை அழித்தவர். 3 திரிபுரர், அதாவது ரொம்ப ஆணவத்தில் இருந்த 3 கோட்டைகள், அதுவும் மிதக்கும் கோட்டைகளை வச்சிருந்த 3 சகோதர அசுரர்களை அழித்தவர். அதனால தான் திரிபுராரி அப்படின்னு அழைக்கப்படுறார். அது என்ன கதைன்னு பார்க்கலாங்களா? தாரகச்சன், கமாலட்சன், வித்யுன்மாலி அப்படின்னு 3 அசுரர்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்க 3ம் பறக்கும் நகரங்களை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தங்கம், வெள்ளி, இரும்பாலான 3 பறக்கும் நகரங்களை வச்சிருக்கிறாங்க. இந்த 3 அசுரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தரகாசுரரின் மகன்கள். இவங்க பிரம்மா கிட்ட தவம் புரிஞ்சு நல்ல சக்திகளெல்லாம் வாங்கி இந்த 3 பறக்கும் நகரங்களை வச்சுட்டு அனைவருக்கும் துன்பம் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்புறம் எல்லா தேவர்கள், கடவுள்கள் எல்லாரும் போய் ஐயங்கிட்ட முறையிடுறாங்க. ஐயா, இவங்க இந்த 3 பறக்கும் நகரங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. இவங்க பிரம்மாட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கிறாங்க. 1000 வருஷம் இவங்க நகரங்கள் இருக்குமாமா, அந்த அளவுக்கு இருக்கும். 1000 வருஷம் கழித்து 3 ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நாள் வரும், அந்த நாளில் அழிவு பெறும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மா வரம் கொடுத்துருக்கிறாரு. இவங்கெல்லாம் இவங்களோட தாங்க முடியல, இவங்களோட கொடுமை தாங்க முடியல நம்ம ஐயன்கிட்ட சொல்கிறாரு. ஐயன் தேவர்கள் தாங்கள் தான் பெரிய இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருமாப்பிளை இருக்கிறாங்க, அவங்களோட ஆணவத்தை அடைக்கணும், இவங்களே அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, தேர் பூட்ட சொல்கிறாரு. தேர் பூட்டுறாங்க. இதில் தேவர்கள் நம்மளோட உலகம் பூமாதேவி தேராகவும், சந்திரன் சூரியன் சக்கரங்களாகவும், அந்த தேவர்களோட பாதி சக்தியை கொடுங்க அப்படிங்கிறாரு. அவங்க தான் தேரோட்டிகளாகவும், சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் சேர்ந்து போகிறாங்கங்க. அப்போ என்ன ஆகுது, தேர் முறிஞ்சிருது. ஏன்னா தேவர்கள் நாங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், எங்கள் சக்தியினால தான் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஆணவத்தை அடக்கிறக்காக தேர் முறியுது. ஆனால் ஐயன் ஒரு புன்னகை பூக்கிறார், ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு. அப்படியே புன்னகை பூத்துட்டு ஒரே அம்பால் 3 கோட்டையும் ஒரு நேர்கோட்டில் வர நேரம் பார்த்து அம்பிடுறாரு. அந்த 3 அசுரர்களுக்கும் அப்புறம் தான் புரியுது. அதுக்கு முன்னால் நம்ம ஐயங்கூட போராடுறாங்க, போட்டி போடுறாங்க, சண்டை போடுறாங்க, இவரை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற இருமாப்பில் ஆணவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்பு எல்லாரையும் அந்த 3 லோகத்தையும் அழிச்சிருச்சு, 3 கோட்டையை அழிச்சிருச்சு. அந்த அம்பு அந்த 3 கோட்டைகள் அழிச்சிருச்சு. தேவர்களுக்கு அப்போ தான் புரியுது, நம்ம சக்தினால் ஐயன் எதுவும் செய்யலை, அவரோட சக்தி வேறு, நம்மக்கிட்ட விளையாடி இருக்கிறாருன்னு அப்புறம் தான் புரியுது. அப்புறம் எல்லோரும் ஐயனே நீங்களே சரணாகதின்னு அடையிறாங்க. இந்த கதையிலேருந்து இன்னொரு விஷயம் நம்மளுக்கு புரிய, இந்த 3 அசுரர்கள் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, நம்மகிட்ட இருக்கிற மலங்கள், அதாவது நம்மிடம் உள்ள அழுக்குகளை குறிக்குது. 3 விதமான அழுக்குகள் நம்மிடம் இருக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 அழுக்குகளும் மும்மலங்களும் நாம் யாருங்கிறத மறக்க வச்சோ நம்மளோட ஆன்மாவை பிறவி சுழற்சியில் சுழல வச்சுக்கிட்டே இருக்குங்களாமா. இந்த 3 மலங்களை அழிக்கும்போது நம் ஆன்மா முக்தி அடைகிறது. அதைத்தான் ஐயா இந்த 3 அசுரர்கள் யாரை குறிக்கிறாங்கன்னா நம்முடைய 3 மலங்களை குறிக்கிறார்கள். இந்த அசுரரை அழித்த நிகழ்வு நம்மளோட மாயை இது எல்லாத்தையுமே அழித்த நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. இது நடந்த நாள் கார்த்திகை பௌர்ணமின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கார்த்திகை பௌர்ணமி திரிபுரா பௌர்ணமின்னு கொண்டாடப்படுகிறது. இதை வச்சு இன்னொரு கதையை சொல்கிறாங்க. 3 மலங்களை ஐயன் எரித்து சாம்பலாக்கிட்டார். அதனால தான் சிவபக்தர்கள் 3 கோடுகளால் ஆன திருநீர் இப்படி 3 பட்டதானங்க போடுறோம். அதுக்கு காரணம் அதான் சொல்கிறாங்க. இன்னொன்று எரித்து சாம்பலாக்கியவர். அதனால தான் அந்த சாம்பலை எடுத்து நாம் அணியும் போது நம்முடைய ஆன்மா முக்தி அடைகிறது. நம்மிடம் உள்ள மும்மலங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. இறைவா நீயே கதி, நீயே சரணம் என்று நான் உன்னை சரணடைந்து விட்டேன் என சொல்லத்தான் சைவர்கள், சிவனடியார்கள் இந்த பட்டை போடுறாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது, கருத்து சொல்கிறாங்க. இந்த ஐயன் இன்னும் வேறு சிறப்பு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அது என்னென்ன சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா திரிபுராந்தகர், திரிபுரத்தனர், முப்புறம் எரித்தவர் எனவும் அழைக்கப்படுகிறார். பன்ருட்டிக்கு அருகில் திருவதிகைங்கிற ஊர் இருக்குங்க. அங்கே வீராட்டனேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே தான் இந்நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம ஐயன் திரிபுராரராய்
அருள் பாலிக்கிறாரு. அந்த முப்புறங்களையும் எரித்தது இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமல்லபுரம் சிற்பம் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் இந்நிகழ்வு இருக்குது. அதை சுவர்களில் செதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவில்லையும் இந்நிகழ்வு இருக்குது. சோழர்கள் இந்த திரிபுராந்தர் மேலே ஒரு மாபெரும் பற்று இருந்திருக்குது. சோழர்கள் காலத்து கோவில்கள் எல்லாத்துலேயும் இந்த திரிபுராரர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. நாயக்கர் கால கோவில்களிலும் இந்த சிற்பங்கள் இருக்கிறது. கொடும்பாளூர் விமானத்தின் மேலும் இந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் கோவிலிலும் இது இருக்குது. தஞ்சை பெரிய கோவிலில் கருவறைக்கு மேலே இந்த திரிபுராந்தகர் இந்த கதையோட சிற்பம் செதுக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரிபாடல், கலித்தொகை, புறநானூறு, சிலப்பதிகாரம் இது எல்லாத்துலேயுமே இந்த திரிபுரம் எரித்த கதை இருக்குதுங்க. நம்மளோட அரசர்கள், நம்மளோட இலக்கியங்கள் அனைத்துமே இந்த திரிபுராரரை கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த திரிபுராரர் அனைவருக்கும் ஒரு இஷ்ட தெய்வமாக இருந்திருக்கிறாருன்னே சொல்லலாம்.